வண்டிக்கு பிபிஎஃப் போட்டுட்டு தயவுசெய்து உங்கள் வண்டியை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங்னு மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பொருள் சுற்றிட்டு இருக்குது. பட் வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி பிபிஎஃப் போடுறீங்க. அந்த பிபிஎஃப் போட்டு வண்டியோட பெயிண்டை டேமேஜ் பண்ணிக்கிறீங்களா பார்த்தீங்களா? இதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்குன்னு நம்ம வண்டிக்கு பிபிஎஃபே போடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. பிபிஎஃப் போட்டால் தான் உங்களுடைய வண்டி பெயிண்ட் ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் ஃபேடை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் பிபிஎஃப் எந்த மாதிரியான பிராண்டை செலக்ட் பண்ணி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும். மார்க்கெட்டில் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு கூட பிபிஎஃப்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அந்த மாதிரி 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ஒட்டுறது பிபிஎஃப் கிடையாது. அது லேமினேஷன் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. இது போட போது உங்களுக்கு பளபளன்னு தான் இருக்கும். அது திருப்பி எடுக்க போது நம்ம கஸ்டமருக்கு பண்ணுற பிபிஎஃப் எல்லாமே பிராண்டு வாரண்டியோட தான் கொடுக்குறோம். என்ன மாதிரியான ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும் அது கிளைமபிளாக இருந்ததுனால் கண்டிப்பாக கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு பிபிஎஃப் ஒரு பிராண்டு வாரண்டியோட வந்ததுனால் அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி நீங்களே எப்படி இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ